வெல்கம் டு மை சேனல். ஹாய், நான் சத்யா. இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. கோடி டேஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது டே 1 எபிசோட் 2. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த 3 days ஃபேமிலி ட்ரிப்பில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. மார்னிங் வில்லாவை செக்இன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டே லோக்கல் சைட் சீன் போகிற மாதிரி இருக்குது. நாங்களும் எல்லோரும் கிளம்பிட்டோம். மார்னிங் யாரும் சாப்பிடலை. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சைட் சீன்லாம் பார்க்க போகலான்னு பிளான் போட்டோம். நாங்கள் ஹோட்டல் நேம் ஹோட்டல் நியூ இம்ரான் பிரியாணி அண்ட் டிஃபன். ஸோ இங்கே பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கே வந்தோம். 4 பேர்த்துக்கு ஒரு டைனிங் மாதிரி செப்பரேட்டாக உட்காந்துட்டோம். எல்லாருமே என்ன ஆர்டர் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஸ்பெஷலே பிரியாணி தான். ஸோ அதனால் நான் சிக்கன் பிரியாணி சொல்லிட்டேன். ஸோ அம்மா ஃபுல் மீல் சொன்னாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் மட்டன் பிரியாணி சொல்லியிருந்தார். ஸோ அப்பாவும் சிக்கன் பிரியாணி தான் சொல்லியிருந்தார். காலையில் சாப்பிடாததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நல்லா பசி, நல்லா எனக்கு வெளுத்து கட்டணுன்னு தான் உட்காந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சீரக சம்பா ரைஸில் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. எனக்கு எப்போவுமே பிரியாணி கூட கொஞ்சம் ரைத்தா அப்புறம் ஒரு பீஸ் சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ சைட் டிஷ்ஷாக 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். என் பங்கு அப்படியே நகுத்துன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் இருந்த ஒரு 5 சிக்கன் 65 மட்டும் நான் வாங்கிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் இங்கே விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அது என் பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுவாங்க. அப்படி சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. நீங்களாம் மனசு வச்சா ஃப்யூச்சரில் நான் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்த இடம் சூசைட் பாயிண்ட் தாங்க. நான் குட்டியாக இங்கே வரும்போதெல்லாம் இங்கே அவ்வளோவா கடை கிடையாது. இப்போ என்ட்ரன்ஸில் இருந்து மேலே வரைக்கும் கடை. சூசைட் பாயிண்ட் அவ்வளோவா தெரியலைங்க. அவ்வளோவா மிஸ்டாக இருந்ததுனால வீடியோக்கும் அவ்வளோவா கவர் ஆகலை. நெக்ஸ்ட்டு பில்லர் ராக்ஸ் தான் வந்திருந்தோம். அந்த 3 யானை ஸ்டாச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த பில்லர் ராக்ஸில் ஒரு ஸ்டோரி இருக்கான். என்னென்னா அந்த பில்லர் தெரியுது இல்லைங்களா, அதில் ஒரு பில்லர் யானை தும்பிக்கையோடு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நானும் எல்லா வியூவிலேருந்தும் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தெரியல. ஸோ நான் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நானும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து பார்த்தேங்க. அவ்வளோவோ கிளியராக இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே மிஸ்ட்டு. அடுத்து என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலே நம்மளுக்கு தோன்ற ஃபஸ்ட் இடம் குணா கேவ் தான். ஸோ அங்கே தான் வந்தோம். என்ட்ரன்ஸே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. இங்கே வரும்போதெல்லாம் ஒன்று மட்டும் நினச்சிட்டேங்க, எப்படியாச்சும் வெயிட் லாஸ் பண்ணிடணும். ஏன்னா நடக்க முடியல, நடந்தால் ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ நம்ம வெயிட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம், இதுக்கு மேலே நம்ம வெயிட் போடக்கூடாதுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில் வெயிட் லாஸுக்கான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வரும். நீங்களும் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க. என்னோடய ஃபேவரெட்னே ஆயிடுச்சு. ஏன்னா ஹைட்டாக இருக்குது, எல்லா மரமும் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதில் அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் வேறு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன அந்த ஈவினிங் டைம் அண்ட் அந்த கிளைமேட்டு எல்லாமே அந்த இடத்த ரொம்ப அழகாக்கிடுச்சு. ஸோ நீங்களும் இங்கே வரீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த ட்ரீயை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே நிறைய கேவ்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு என்னென்னா ஃபோனு கீழே விழுந்துருமோன்னு பயந்தாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹைட்டை பார்த்ததும் நம்ம கைக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நடுக்கம் வந்துடுது. ஆனால் உங்களுக்கு நல்ல வியூ பாயிண்ட் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வெளில எடுத்துகிட்டு போனால் ஆஸ் யூஷுவல் பயந்தாங்க. மெயினாக இவங்களுக்கு தாங்க பயந்தோம். பேக்கோடு போகக்கூடாதுங்குது. போனால் எல்லாமே பிடுங்கி வச்சுக்குது. ஏன் ஒரு குழந்தையோட பால் புட்டியை வாங்கி மேலே இருந்து அந்த சைடு போயிட்டு தூர போட்டுருச்சு. இன்னும் இவங்களோட அட்டோலியும் தாங்க தான் முடியல. நம்ம தான் அவங்க இடத்துக்கு போயிருக்கோம். ஸோ அதனால் நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை வெளில நீட்டத்துக்குமே பயமாக இருந்துச்சு. பட் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சுங்க அந்த பாயிண்ட்டு. ஆல்மோஸ்ட் ஈவினிங்னால எல்லா இடத்துலையும் மிஸ்டாக தாங்க இருந்துச்சு. கிளியராகவே எங்கேயுமே எனக்கு வீடியோ கிடைக்கல. அப்படியே நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே கீழே கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் போன இடம் தான் மோயர் பாயிண்ட்டு. என்ட்ரன்ஸில் நிறைய கடை இருந்துச்சு. செவினியர் வாங்கலான்னு பார்த்தா எனக்கு என்னமோ அங்கே அவ்வளோவா செட் ஆகலை. அப்படியே உள்ளே போனோம். கொஞ்சம் கார்டனிங் ஏரியாலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எட்டி பார்ப்போம்
ஆஸ் யூஷுவல் இப்போவே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தூரத்தில் மிஸ்டாக இருக்கிற மாதிரி. ஸோ எட்டி பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் எட்டி பார்த்தேன். என்ன தெரிகிறது அப்படின்னு எட்டி பார்த்தா ஒன்றும் தெரியலைங்க எனக்கு. ஸோ அது எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு கூட, ஏன்னா இந்த மரங்கள்லாம் மறைச்சதுனால எனக்கு தெரியல. அப்படியே இந்த பைசனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபைனலாக பிரியன் பார்க் வந்தோம். பட் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆக ஆக நல்லா குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேலை காரில் ஜர்க்கின் எல்லாமே வச்சதுனால எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அப்போவே எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டோம். குட்டிக்கும் ஸ்கார்ப்லாம் போட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு டே அவுட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு ஷாப் ஆகிட்டு தூங்கலான்னு நினச்சேன். ஏன்னா நைட்டு ட்ரெயினில் தூக்கம் சரியாக இல்லை. நாங்களும் அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். நல்லா குளிருங்க, சீரியஸாக சொல்கிறேன். பகலில் தெரியல எனக்கு, ஈவினிங் ஆக ஆக குளிர் தாங்கவே முடியல. எப்போ தான் ரூமுக்கு போவேன்னு ஆயிடுச்சு. ஃபைனலாக ரூமுக்கு நாங்கள் வந்துட்டோம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், என்னோடய ரூமை நான் காமிச்சிருந்துருப்பேன். பகலை விட நைட் டைமில் அந்த எல்லோ லைட்டுக்கு ரூம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சா ட்ரெஸ் மாற்றிட்டு வரதுக்குள்ளே ஃபயர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ குளிருக்கு அங்கே போனால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உட்காந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் ஃபயர் கேம்பில் இருக்கிறேன். ஸோ இந்த ஃபீலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தாலே அவ்வளோ குளிர் அடிக்குது. அதனால் யாருமே ஃபயர் கேம்பை விட்டு எங்கேயுமே போகலை. இந்த வில்லாவில் நாங்கள் மட்டும்தான், அதாவது நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இருக்கிறதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபயர் கேம்பும் இந்த பேக்கேஜில் இன்க்ளூடட் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கேஜஸில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். அப்புறம் எல்லாருமே சாங்லாம் போட்டு நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு டின்னர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறவங்கள கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க வந்தேன். சப்பாத்தி இருந்துச்சு, அப்புறம் சுட சுட ஒயிட் ரைஸ், அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்பளம், ரசம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ஆறிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு 3 சப்பாத்தி அப்புறம் சிக்கன் கிரேவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குளிர் தாங்க முடியல, அதனால் மறுபடியும் நான் ஃபயர் கேம்ப் பக்கத்துலேயே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பைஸியாக இருந்துச்சு. அந்த குளிருக்கு சூப்பராகவே இருந்துச்சு. நான் ஒயிட் ரைஸும் ரசமும் எடுத்துக்கல, ஆனால் ஒயிட் ரைஸும் ரசமும் சாப்பிட்டவங்க சப்பாத்தியை விட ஒயிட் ரைஸ் ரசம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்னு நினைக்கிற மாதிரி சாங்லாம் போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டே ரொம்பவே அழகாக போச்சு. இன்னும் அப்கமிங் வீடியோலாம் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும். பெல்லில் ஆளுன்னு கொடுத்து வச்சா தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யாருக்கெல்லாம் இந்த ஃபேமிலியாக ட்ரிப் போகணும் ஆசைப்பட்றீங்களோ உங்கள் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை அனுப்பி விட்டுட்டு கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி போயிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் பாய்.